வணக்கம். இது நிஜக்கண். மத்திய கிழக்கிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான யுத்தம் என்பது 2500 ஆண்டுகள் பழமையான பகமையை கொண்டது. இது பாரசீகத்தின் சக்கரவர்த்தி டேரியஸும் அவருக்கு பின் வந்து சேர்சியஸிற்கும் கிரேக்கத்தின் மீது மேற்கொண்ட பெரும் படையெடுப்புடன் ஆரம்பமானது. மேற்காசியர்களின் ஐரோப்பா மீதான படையெடுப்பு அல்லது யுத்தம் வரலாற்று ரீதியாக எப்போதும் ஐரோப்பியர்களுக்கே நலனை விளைவித்துள்ளது அல்லது அதனை தமக்கு சாதகமாக மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். மேற்குலகத்தவர்கள் தம்முடைய நலனை தொடர்ந்து அடையவே மத்திய கிழக்கின் மீது சீரழிப்பு யுத்தத்தை காலத்திற்கு காலம் நடத்துகின்றனர். ஆய்வு என்பது காலத்தை முந்தும் செயலும் அது காலத்தை உந்தும் செயலுமாகும். மத்திய கிழக்கில் நடக்கின்ற சம்பவங்களின் தொடர்ச்சியை நுண்மா நுழைப்புலத்தோடு உட்பொருளை காணவும் தத்துவ விசாரணை செய்யவும் வேண்டும். இஸ்லாமிய நிலப்பரப்பில் நிகழ்கின்ற செயல்கள் தரவல்ல விளைவுகளை அடையாளம் காண தத்துவமும் நடைமுறையும் இணைந்து ஆய்வுக்கு செல்ல வேண்டும். ஈரானின் ஜனாதிபதியினுடைய மரணம் என்பது வரலாற்று பின்னணிக்கூடாக இன்றைய உலக ஒழுங்கின் போக்கில் செல் நெறியில் இருந்தே பார்ப்பது அவசியமானது. மேலிருந்த வாரியாக சதி கோட்பாடு விளக்கத்தை மாத்திரம் கொடுப்பதனால் முழுமை அடையாது. அதிலிருந்து மேலும் விரிவான ஒரு பரந்த பார்வைக்கூடாகவே இதனை சீரழிப்பு யுத்த முறை என்று வரையறுப்பதுதான் பொருத்தமானது. இன்றைய உலகம் முற்றிலும் பொருளியல் நலன் சார்ந்தது. அவரவர் பொருளியல் நலனை அடைவதற்காகவே கூட்டுக்களும் உறவுகளும் நிகழ்கின்றன. யுத்தங்கள் கொள்ளையிட்டு பொருளை ஈட்டுவதற்கானது. கொள்ளை, வர்த்தகம், யுத்தம் இவை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. வர்த்தகத்திற்கு தடை ஏற்படுகின்ற போது யுத்தங்கள் தவிர்க்க முடியாதவை. அந்த யுத்தங்கள் நேரடி யுத்தமாகவோ மறைமுக யுத்தமாகவோ பதிலால் யுத்தமாகவோ அல்லது சீரழிப்பு யுத்தமாகவோ அமையலாம். மனிதகுல வரலாற்றில் மத்திய கிழக்கு என்பது நாகரீகத்தை உலகுக்கு கடத்திய ஒரு நிலம். அந்த நிலப்பகுதியில் நாகரீகம் தனித்துவமானது. அந்த நிலப்பகுதி உலகளவிய ஆளுகையின் மைய பகுதியாக காணப்படுகின்றது. மத்திய கிழக்கின் ஆளுகை யாருடைய கையில் இருக்கின்றதோ அவர்களினால் தான் உலகினை ஒழுங்குபடுத்த முடியும். அதற்கு சவாலாக இந்த பிராந்தியத்தின் மக்களின் மத கோட்பாடுகளும் நில அமைவிடமும் அமைந்திருக்கின்றது. எனவே இந்த நிலப்பரப்பை ஒருங்கிணைந்த முகாமைத்துவத்தின் கீழ், அதாவது ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும். அதற்கான அனைத்து மூலோபாயங்களையும் மேற்குலகம் தொடர்ந்து வகுத்து வந்துள்ளது. அந்த மூலோபாயத்திற்கு தடைகள் வருகின்ற போது இந்த பிராந்தியத்தில் யுத்தங்களும் படுகொலைகளும் நிகழும். அதனை நோக்கித்தான் இந்த உலக ஒழுங்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இது வரலாற்று போக்கில் தவிர்க்க முடியாதது. உலகளாவிய வரலாற்றில் தனிநபர்களுக்கு என்றொரு எல்லைகளுக்குட்பட்ட பாத்திரமும் உண்டு. அத்தகையதொரு பாத்திரம் இருந்திருக்கின்றது என்பதற்காக எந்த ஒரு சூராதி சூரனினாலும் தனித்து நின்று எதனையும் சாதித்ததாக சொல்லிவிட முடியாது. மக்கள் திரட்சியை கொண்டுதான் எதனையும் தலைவர்களினால் சாதித்துவிட முடியும். பாரசீக நிலப்பரப்பின் நீண்ட வரலாற்று போக்கில் இஸ்லாத்தின் பெயரினால் திரளாக திரண்ட மனித ஆற்றல் ஈரானிய புரட்சியை தோற்றுவித்திருந்தது. புரட்சியின் பின்னர் ஒரு திரண்ட ஈரானிய தேசியவாதம் திரட்சி பெற்றுள்ளது. இது முற்றிலும் மேற்குலக எதிர்ப்புவாத கருத்து மண்டலத்தினால் கட்டமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் ஈரானிய வரலாற்றில் மேற்குலக எதிர்ப்புவாத கருத்து மண்டல உருவாக்கத்தில் ஈரானிய தலைவர்களுக்கு என்றொரு எல்லைக்குட்பட்ட வகைபாகமும் பங்கும் உண்டு. அந்த அடிப்படையில் ஈரானிய முன்னணி தலைவர்களும் அவர்களுக்கான வரலாற்று வாய்ப்புகளும் ஒன்றிணைக்கின்ற போது அந்த தலைவர்களுக்கு ஒரு துலக்கமான பூகோள வரலாற்று பாத்திரம் கிடைத்து விடுகின்றது. ஈரானிய அரசு இஸ்லாமிய மத குருக்களான அயத்துல்லாக்களினால் வழிநடத்தப்படுகின்றது. இஸ்லாமிய அடிப்படை வாதத்திற்குட்பட்டு மேற்குலகு எதிர்ப்புவாத கருத்து மண்டலத்தை வரித்து கொண்டு 8.5 கோடி சியா முஸ்லிம்கள் ஈரானில் வாழ்கின்றனர். ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கு என்று எடுத்துக்கொண்டால் 24 அரபு நாடுகளும் ஒரு பாரசீக நாடுமாக மொத்தம் 25 இஸ்லாமிய நாடுகளில் 53 கோடி முஸ்லிம்கள் வாழ்கின்றனர். இந்த மத்திய கிழக்கு பிராந்தியம்தான் உலகிற்கு சக்தி வளங்களை வழங்குகின்ற பிரதேசமாகவும் இருக்கின்றது. அத்தோடு கிழக்கு மேற்கு கடல் வர்த்தக பாதையின் முக்கிய பகுதியாகவும் இந்த பகுதி இருக்கின்றது. எனவே
இந்த சமுத்திரத்துடன் வர்த்தக பாதையை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் ஈரான் உள்ளது. இன்றைய உலக ஒழுங்கில் ஈரானுக்கு ஒரு முக்கிய பாத்திரமும் பங்கும் உண்டு. இதனால் ஈரானுடன் மேற்குலகத்தவர்கள் ஒருபோதும் ஒரு நேரடி யுத்தத்திற்கு செல்ல மாட்டார்கள். அவ்வாறே ஈரானும் மேற்குலகத்தவர்களுடனும் அல்லது மேற்குலகத்தவர்களுடைய முகமாக அரேபிய நிலத்தில் அமைந்திருக்கின்ற இஸ்ரேலியர்களுடனும் ஒரு நேரடி யுத்தத்திற்கு செல்ல மாட்டார்கள். ஆக இரண்டு தரப்பினரும் தங்கள் பக்கபலத்தை நிரூபிப்பதற்கு அவ்வப்போது பதிலால் யுத்தங்களை நடத்துவார்கள். மேற்குலகத்தை பொறுத்தளவில் மேற்காசியாவை கட்டுப்படுத்தி உலக ஒழுங்கை நெறிப்படுத்துவதற்கு அரேபிய நிலத்தை செருகப்பட்ட ஒரு ஆப்பாகவே இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது. எனவே இன்றைய உலக ஒழுங்கை தொடர்ந்து பேணுவதற்கு அரேபிய நிலத்தில் இஸ்ரேல் பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். அதுவே மேற்குலகத்தினுடைய பாதுகாப்பு நலனாகவும் வர்த்தக நலனாகவும் அமையும். இஸ்ரேலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய எத்தகைய சக்திகள் மத்திய கிழக்கில் தோன்றினாலும் அந்த சக்திகளை அழித்து ஒழிப்பதில் மேற்குலகம் மிக கடுமையாக செயல்படும். அந்த அடிப்படையில் தான் ஒசாமா பின் லேடன், சதாம் ஹுசேன், ஹடாபி, ஹாசிம் சுலைமானி, பட்ரிஷியட் என பட்டியல் நீண்டு தற்போது இப்ராஹிம் ரைசி என வந்து நிற்கின்றது. இந்த பட்டியல் இனியும் தொடரும். இவ்வாறு ஆளுமை வாய்ந்த தலைவர்கள், விஞ்ஞானிகள், இராணுவ தளபதிகள், அறிவியலாளர்களை குறிவைத்து கொள்ளுவதன் மூலமும் அந்த நாடுகளுடைய வளர்ச்சியை தடுப்பதும் சீர்குலைப்பதும் ஸ்தம்பிதம் அடியச் செல்வதும் தான் மேற்குலகத்தவர்கள் தொடுத்திருக்கும் சீரழிப்பு யுத்தம் எனலாம். வரலாற்று ரீதியாக பாரசீகர்கள் மேற்குலகத்துடன் தொடர்ந்து மோதிக்கொண்டிருக்கின்றனர். இந்த மோதலில் தொடர்ச்சிதான் இப்பொழுது காசாவிலும் செங்கடலிலும் அரங்கேறி இருக்கின்றது. இந்த மோதலுக்கு காரணகர்த்தாவாக பின்னணியில் இருந்து செயல்பட்டவர் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி என மேற்குலகத்தவர்களினாலும் இஸ்ரேலினாலும் இனங்காணப்பட்டிருந்தார். அந்த அடிப்படையில் அவர் உயர்ந்தபட்ச இலக்காக இஸ்ரேல் உள்ளிட்ட மேற்குலகத்தவர்களினால் குறிவைக்கப்பட்டிருந்தார். அஜர்பைஜானில் அரஸ் நதியின் குறுக்கே இரண்டு நாடுகளுடன் சேர்ந்து திட்டமிட்டு கட்டிய 3வது அணையின் திறப்பு விழா நிகழ்விற்காகத்தான் இந்த மாதம் 19ஆம் தேதியன்று இப்ராஹிம் ரைசி சென்று மீண்டும் திரும்பியுள்ளார். அஜர்பைஜான் ஈரான் எல்லைப் பகுதி காடுகளும் மலைகளும் நிரம்பிய பகுதி. அந்த பகுதியில் பயங்கர பனிமூட்டம் நிலவிய சூழலில் வர்ஷிகான் நகருக்கு அருகே அவர் பயணம் சென்ற ஹெலிகாப்டர் தரையில் மோதியிருக்கின்றது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் மேலும் பலர் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கின்றனர். ஈரான் ஜனாதிபதி விபத்தில் மரணமானாரா அல்லது திட்டமிட்டு கொல்லப்பட்டாரா என்பது பற்றிய அறிவார்ந்து ஆராயப்பட வேண்டும். ஈரானிய ஜனாதிபதி திட்டமிட்டு கொல்லப்பட்டார் என்பதுதான் மிகச் சரியானது. விபத்து நடந்ததாக சொல்லப்படும் பிரதேசமும் ஏற்பட்ட சேதங்களையும் கவனிக்கின்ற போது அது முற்றிலும் தொழில்நுட்பம் சார்ந்து மேற்கொள்ளப்பட்ட திட்டமிட்டு படுகொலை என்றுதான் கருத வேண்டும். ஆனாலும் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஒருபோதும் உரிமை கோராது. அதே நேரத்தில் ஈரானும் இந்த நாடுகளுடைய தாக்குதல் தான் என கூற மாட்டாது. அவ்வாறு இஸ்ரேலியர்கள் தாக்கினார்கள் என்றால் ஈரான் நேரடி ஒரு யுத்தத்திற்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அத்தகைய ஒரு நிர்பந்தத்தை தவிர்ப்பதற்கு அவர்கள் நேரடியாக இஸ்ரேலை குற்றம் சுமத்த மாட்டார்கள். இது ஈரானை பொறுத்தளவில் ஒரு தர்ம சங்கடமான நிலையே. உண்மை தெரிந்தும் வெளியே சொல்ல முடியாமல் அதற்கு எதிர்வினையாற்ற முடியாமல் தவிர்க்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மேற்குலகத்தவர்களை பொறுத்தளவில் ஈரானுடைய வளர்ச்சியை தொடர்ந்து கட்டுப்படுத்துவது அவர்களுடைய யுத்த மூலோபாயமாக அமைந்திருக்கின்றது. அதற்காக அவர்கள் ஈரானின் மீது சீரழிப்பு யுத்த மூலோபாயத்தை பயன்படுத்துகின்றனர். இஸ்ரேல் மீது ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து செங்கடலிலும் அரேபியர்கள் மேற்குலகத்திற்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதலிலும் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய ரோன் தாக்குதலை தொடர்ந்து இதோ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான நேரடி யுத்தம் ஒன்று நிகழப்போகின்றது என பல்வேறுபட்ட செய்திகள் வெளிவந்தன. ஆனால் உண்மையில் இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஈரானுடன் ஒரு நேரடி யுத்தத்திற்கு தயாரில்லை என்று சொல்லலாம். நேரடி யுத்தத்தினால் வரக்கூடிய அழிவும் அதன் பின்னரான பெறுபேறும் 3 தரப்பினருக்கும் நன்கு தெரியும். இஸ்ரேலினால் இஸ்லாமியர்களுக்கு கணிசமான அழிவை ஏற்படுத்த முடியும். ஆனாலும் அதனால் லாபத்தை விட இஸ்லாமியர்களை ஸ்தம்பிக்க வைப்பதன் மூலம் பெறுகின்ற லாபம் பெரிதாக அமையும் என்ற அடிப்படையிலேயே அவர்கள் ஒரு சீரழிப்பு யுத்தம் ஒன்று தொடர்ந்து நடத்துவர். ஈராக் அணுவாராய்ச்சி துறையில் முன்னேறி அணு ஆயுதத்தை தயாரிக்கும் நிலையை எட்டிய போது 1981 ஈராக்கின் அணு உலைகளை இஸ்ரேல் தாக்கி அழித்துவிட்டது.
அதன் பின்னர் ஈராக்கால் எழுந்து வருவதற்கு பல 10 ஆண்டுகள் தேவைப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஈராக்கின் அணு விஞ்ஞானிகள், அணு ஆராய்ச்சி கற்கை நெறிகள் சிறப்பாக கற்றவர்கள் ஆகியோர் ஐரோப்பிய நாடுகளில் வைத்து ரகசியமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்படி ஈரான் விடயத்திலும் சீரழிப்பு யுத்தம் முன்னெடுக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக ஈரானிய அணுவாராய்ச்சியினுடைய தந்தை என வர்ணிக்கப்படும் மோஷோன் பட்ரிக்ஷியட் 2020 நவம்பர் 27 ஈரானில் வைத்து ரோபோக்களின் துணையுடன் சட்டலைட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொல்லப்பட்டார். இதனால் ஈரானின் அணுவாராய்ச்சி மேலும் 10 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளப்பட்டுவிட்டது. இவ்வாறுதான் ஈரானின் இராணுவ வளர்ச்சியும் அதன் பலமும் அதிகரித்து செல்கின்ற போது தமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை உணர்ந்து ஈரானின் இராணுவ முனைப்பு தளபதியாக காசிம் சுலைமானி மீது 2020 தை மாதம் 3 அன்று ஈராக் தலைநகர் பக்தாத்தில் அமெரிக்க இராணுவ படை ட்ரோன்கள் மூலம் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இதில் ஈரானின் இராணுவ தளபதி காசிம் சுலைமானி மற்றும் ஈராக்கின் ஹஷித் அல் ஷாபி துணை இராணுவ படை துணைத் தலைவர் அபு அக்தி உள்ளிட்ட 7 பேர் கொல்லப்பட்டனர். இவ்வாறு முனைப்பான பல இராணுவ தளபதிகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ராக்கெட் தாக்குதல்கள் மூலம் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த வரிசையில் அரசியல் ரீதியாக ஈரானினுடைய பலம் வாய்ந்தவரான ஈரானுடைய ஜனாதிபதி தற்போது கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த கொலைகள் முற்றிலும் ஒரு தெளிவான ஒழுங்கு இருப்பதை காண முடியும். காசிம் சுலைமானி வாகன தொடரணியாக சென்றபோது அவர் சென்ற வாகனம் மாத்திரமே குறிவைத்து தாக்கப்பட்டது. அதேபோல ஈரானின் அணு விஞ்ஞானி பட்ரிக்ஷியட் வாகன தொடரணியில் சென்றபோது அவருடைய கார் மாத்திரமே குறிவைக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். அவ்வாறே தற்போது ஈரானுடைய ஜனாதிபதி பயணம் செய்த ஹெலிகாப்டர் அணியில் அவர் பயணித்த ஹெலிகாப்டர் மாத்திரமே இயந்திர கோளாறு காரணமாக தரையில் மோதி மரணம் சம்பவித்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் இது ஒரு திட்டமிட்டு தொழில்நுட்ப ரீதியிலான தாக்குதல் என்றே கொல்லப்பட வேண்டும். அமெரிக்காவோ இஸ்ரேலோ தம்பசம் வைத்திருக்கின்ற அதிநவீன தொழில்நுட்ப ஆயுதங்கள் பற்றி யாருக்கும் தெரிவதில்லை. யுத்தம் ஒன்றில் பயன்படுத்தப்பட்டால் மாத்திரமே வெளியுலகத்திற்கு தெரிய வரும். மாறாக அந்த ஆயுதங்கள் குறித்த ஒரு இலக்கிற்கு மாத்திரம் பயன்படுத்தப்பட்டால் அந்த ஆயுதம் பற்றி முழுமையான விவரத்தை கண்டறிவது இலகுவான காரியமல்ல. ஏனையவர்களிடமும் இருக்கின்ற தொழில்நுட்பங்களின் மாதிரிகளுடன் ஒப்பிட்டு ஊகங்களை மாத்திரமே தெரிவிக்க முடியும். இங்கே ஈரானுடைய ஜனாதிபதியினுடைய ஹெலிகாப்டர் மீது லேசர் தாக்குதலோ அல்லது லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஹெலிகாப்டருடைய இயந்திர இயக்கத்தினை சமநிலையை கட்டுப்படுத்தியதாகவோ இருக்கலாம். மனித வளத்தை நேரடியாக பயன்படுத்துவது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சீரழிப்பு, அழித்தொழிப்பு யுத்தம் ஒன்றை நடத்த முடிகிறது. இலத்திரனியல் ஊடாகவோ அல்லது தகவல் தொழில்நுட்ப ஊடாகவோ தகவல்களை திருடுவது, அழிப்பது, தவறான தரவுகளை பதிப்பது, திசை திருப்புவது, கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை அளிப்பது, முக்கிய தலைவர்களை கொல்லுவது அல்லது அவர்களை களத்திலிருந்து அகற்றுவது என்பவற்றினை தம்முடைய வளர்ச்சியடைந்த தொழில்நுட்பத்தினூடாக இஸ்லாமிய உலகத்தை மேற்குலகம் கட்டுப்படுத்துகின்றது. இத்தகைய தொழில்நுட்ப தாக்குதல்களுக்கு இஸ்லாமிய உலகத்தினால் ஈடுகொடுக்க முடியவில்லை என்பது உண்மையே. எது எப்படி இருப்பினும் ஈரானுடைய ஜனாதிபதி கொல்லப்பட்டிருக்கின்றார். மத்திய கிழக்கில் உருவெடுத்து இருந்த கடும் போக்காளராக பெரும் தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஈரானின் அடுத்த கட்ட ராஜதந்திர நகர்வுகளும் அரசியல் நகர்வுகளும் இதனால் ஒருபடி பின்னோக்கி செல்லும். இந்த அடிப்படையில் பார்த்தால் இஸ்லாமிய உலகம் ஒரு கட்டத்திற்கு வளரும் வரை காத்திருந்து அதை கத்தரிக்கின்ற, சிதைக்கின்ற ஒரு மூலோபாயத்தையே மேற்குலகம் கொண்டிருக்கின்றது. இந்த மூலோபாயத்தை பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த செலவில் பெரும் பயனை பெற்றுக்கொள்வதோடு தொடர்ந்து இஸ்லாமிய உலகினை ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் தொடர்ந்து வைத்திருக்க முடியும். வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் சமாதானமும் தேவை. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய உலகத்தின் அறிவியல் அரசியல் வளர்ச்சிக்கும் அமைதியையும் சமாதானமும் தேவை. ஆனால் கடந்த ஒரு நூற்றாண்டில் மத்திய கிழக்கில் 10 வருடங்களுக்கு மேல் ஒரு அமைதி நிலவியதாக இல்லை. எங்கோ ஒரு மூலையில் யுத்தம் தொடர்ந்து நடைபெற்று இருக்கின்றது என்ற அடிப்படையில் இஸ்லாமிய உலகை அமைதியாக இருக்க விடுவது என்பது மேற்குலகத்திற்கு ஆபத்தானது என்ற அடிப்படையிலேயே மத்திய கிழக்கில் யுத்தங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. இங்கே யுத்தங்கள் தோன்றுவதற்கு மத்திய கிழக்கின் தத்துவவியல் அரேபியர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ வாய்ப்புகளை வழங்க தூண்டுகின்றது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இஸ்ரேலியர்கள் அரபுலகத்தின் மீது அவ்வப்போது அழித்தொழிப்பு யுத்தத்தையோ சீரழிப்பு யுத்தத்தையோ நிகழ்த்த முடிகின்றது. மத்திய கிழக்கின் எண்ணெய் வளத்தின் வருமானத்தின் பெரும்பகுதி இவ்வாறு யுத்தங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. யுத்தத்திற்கு பின்னரான பேரழிவிலிருந்து மீள்கட்டுமானம் செய்வதற்கு
பெரும் நிதி தேவைப்படுகின்றது. அந்த பேரழிவிலிருந்து மீள்வதற்கான மீள்கட்டுமானங்களை கட்டுவதற்காக ஒப்பந்த நிறுவனங்களும் மேற்குலகத்தினுடையதாகவே இருப்பதனையும் அவதானிக்க வேண்டும். மொத்தத்தில் அரேபிய நிலத்தில் நடக்கின்ற யுத்தங்களினாலும் மீள்கட்டுமானங்களினாலும் பெரும் நலன் அடைபவர்களாக மேற்குலகத்தவர்கள் இருக்கின்றார்கள் என்ற பச்சை உண்மையை இந்த உலகம் காண தவறுகின்றது. ஒரு நாட்டை வெற்றி கொள்வது அல்லது ஒரு மக்கள் கூட்டத்தை வெற்றி கொள்வது நேரடி யுத்தத்தினால் மட்டுமல்ல, சீரழிப்பு யுத்தத்தினாலும் வெற்றி கொள்ள முடியும். வெறுமனே தலைவர்கள், விஞ்ஞானிகள், இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டார்கள் என மேலெழுந்த வாரியாக பார்க்காமல் இதற்கு பின்னே ஏற்படக்கூடிய பின் விளைவுகளில் இருந்துதான் இவை பற்றி நோக்கப்பட வேண்டும். இது ஒரு கண்ணுக்கு புலப்படாத யுத்தமாகவே அமைகின்றது. இது ஒரு இரகசிய யுத்தம். இந்த இரகசிய யுத்தம் என்று உலகம் தழுவிய அரசியல் அதிகார முகாமைத்துவத்தின் முக்கிய பங்கை வகிக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் ஈழத்தமிழர்கள் முள்ளிவாய்க்காலில் தோற்கடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர்களுடைய தேசிய கட்டுமானத்தை சிதைப்பதுதான் பெரும்பான்மை தேசத்தினுடைய மூலோபாயமாக அமைந்துள்ளது. அதற்கு அவர்கள் இரகசிய யுத்தத்தை நடத்தியிருக்கின்றார்கள். அந்த இரகசிய யுத்தத்தை பல்வேறு நாடுகளுடைய நிபுணத்துவத்தின் பங்களிப்புடன் உதவியுடன் தான் நடத்தியிருந்தார்கள். அது எவ்வாறெனின், தமிழரசியல் கட்சிகளை பிரிப்பது, கட்சிகளுக்குள்ளே குழப்பங்களை விளைவிக்க செய்வது, அரசியல் தலைவர்களுடன் முரண்பாடுகளை தோற்றுவிப்பது, தமிழர்களை இலக்கிலிருந்து திசை திருப்புவது போன்ற செயற்பாடுகள் மூலம் ஒரு இரகசிய யுத்தம் ஈழத்தமிழர்கள் மீது பிரயோகிக்கப்படுகின்றது. இந்த இரகசிய யுத்தத்திற்கு ஈழத்தமிழ் தலைவர்களும் ஈழத்தமிழர்களும் கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்றார்கள். எனவே இந்த தருணத்தில் ஈழத்தமிழ் தலைவர்கள் இந்த உலக அனுபவத்திலிருந்து பாடங்களை கற்று தம்மை முற்றிலும் அரசியல் அறிவியல் மயப்படுத்தி தமிழ் மக்களை ஒரு கொள்கையின் கீழ் ஐக்கியப்படுத்துவதன் மூலமே தமிழ் தேசிய இனத்தினுடைய தேசிய அபிலாசைகளை வென்றெடுக்க முடியும். நன்றி.